குக் வித் கோமாளியில் இருக்கிறவங்களே இப்போ மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே மணிமேகலை குக் வித் கோமாளில இருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நேத்து மணிமேகலை ரொம்பவே கிளியரா சொல்லிட்டாங்க ஏன் அந்த ஷோல இருந்து வெளியே வந்த யாருனால அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. அந்த ஷோல குக்கா வந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் என்னோட வேலையை செய்ய விடாம டெலிபரேட்டா வேணும்னே என்ன வேலை செய்ய விடாம தடுத்தாங்க, என்ன டாமினேட் பண்ணாங்க, அவங்க குக் பண்ண வந்த அப்படின்றதே மறந்துட்டு என்னோட வேலையில தலையிட்டு இருந்தாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த டீமும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க அடங்கி போங்க, ஃப்ரெண்ட்லியா போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அவசியமே கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், மத்ததெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் கீழே மணிமேகலோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது குக் வித் கோமாளில இருக்கிறவங்களே இப்போ அவங்களுக்கு ஆதரவா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குக் வித் கோமாளியா இருக்கிற ஃபரீனா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா செம்ம தைரியம், இந்த மாதிரி தைரியம் இருக்கிறது தான் எல்லாத்த விட ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கோமாளியான குரேஷும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீ என்ன பண்ணாலும் உனக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை உடனே டெலீட்டும் பண்ணிட்டாரு. என்ன காரணம் ஏன் அப்படிங்கறது தெரியல. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி குக்கா இருந்த கிஷோர் வந்து நீங்க எப்போதுமே நல்ல என்டர்டெய்னர், இன்னும் பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், மோர் பவர் டு யூ மணிமேகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம அனிதா பார்த்தோம்னா கட்ஸ், மோர் பவர் டு யூ மணி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம மோனிஷா பெல்சி அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்த கோமாளியா இருந்தாங்க இல்லையா மோனிஷா, அவங்க வந்து மே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎஸ்கே ஆக்டரும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல பேர் மணிமேகலைக்கு ஆதரவா சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காக்கு எகெயின்ஸ்டா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோவோட ஸ்பாய்லரே பிரியங்கா தான். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த ஷோவை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னும் பிரியங்காக்கு டூ மச்சான ஆட்டிடியூட் இருக்குது. மணிமேகலை நீங்க எடுத்தது தான் சரியான டிசிஷன் அப்படின்னும் ஸ்டே ஸ்ட்ராங் மணிமேகலை, உங்களோட மதிப்பு என்னைக்குமே குறையாது, இந்த கட்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே வேணும் அப்படின்னும். அண்ட் பிரியங்காவை தான் நம்ம பார்த்தோமே பிக் பாஸ்ல இதே மாதிரி தானே பண்ணாங்க. இப்போ நீங்க சொன்னது மூலமா இன்னும் வெட்ட வெளிச்சமா அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இப்போ எல்லாருமே பிரியங்காக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.